திருமாக்கு வந்து துணை முதலமைச்சரே அப்படின்னு சொல்லி எல்லாம் போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. செய்தி வெளியான கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? இல்லைம்மா, அவர் அப்பப்போ போய் ஸ்டாலின் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருக்குன்னு வர்றாரு. அந்த கட்சியில் வந்து ஏறத்தாழ அந்த மாநாடு நடத்துது, எல்லா பணியும் எடுத்து செஞ்சுட்டு இருந்தா ஆதவ அர்ஜுனா ஏன் போனார்? எல்லாமே வந்து திமுகவினுடைய அழுத்தம் தான். திமுகவுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு தியாகியாக மாறிட்டார். ஸ்டாலின் சொல்கிற மாதிரி பெரிய மிருக பலத்தோடு இல்லை வலிமையான நிலையிலேயே இல்லை. வெறும் 1,92,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் திமுக ஆட்சி பிடிச்சது. இலங்கையில் ராஜபக்சே பதவியில் இருக்க சொல்ல அவருடைய குடும்பம், அவருடைய அண்ணன் தம்பி புள்ளன்னு எல்லாரையும் பதவியில் வச்சுருந்தாரு. கடைசியில் அது என்ன ஆச்சு? எல்லாரும் குண்டோடு ஜெயிலுக்கு போகிறதும், குண்டோட வந்து அவங்க வீட்டை சூறையாடுறதும், அவங்கள வந்து விரட்டி அடிக்கிறது. இந்த நிலைமை ஸ்டாலின் குடும்பத்துக்கு நிச்சயம் வரும். இந்த ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை. இந்த ஆட்சியாளர்களுக்கு ஆளவும் தெரியலை, கவலையும் இல்லை, மக்களுடைய தேவைகளையும் புரியலை. ஏதோ வந்து இவங்களுக்கு கிடைக்காதது கிடைச்சது மாதிரி இந்த ஆட்சியை வச்சுட்டு அப்பா மகனும் கொள்ளடிச்சிக்கிட்டு 3 மாதம் ஆச்சு. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அது ஸ்டாலினால் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா ஸ்டாலினுக்கு அந்த கெப்பாசிட்டியும் இல்லை, ஸ்டாலினுக்கு கட்டுப்படுற உணர்வு தொண்டர்களுக்கு இல்லை. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து திமுக கூட்டணியில் திருமாவளவன், அப்புறம் கம்யூனிஸ்ட், அப்புறம் வந்து காங்கிரஸ், இந்த கூட்டணி எல்லாமே உடைய போது இவங்களை விட்டு வெளில போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே, இதை எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, அது என்ன இப்போ என்னவோ ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி உடைய போகுதுன்னா அவங்க ஏதோ இந்த ஆட்சி இருக்குது, அதனால் இன்னும் ஒரு 4-5 மாதத்தையாவது பங்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச உடனே தானே ஓட தான் போகிறாங்க. அவங்களுக்கு எது பாதுகாப்பானதோ அதை கேட்பாங்க. அது கிடைக்காத வரைக்கும் கிடைச்சா நினைப்பாங்க. இல்லாட்டி அவங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க கேட்குற இடமோ கேட்குற பணமும் கிடைச்சாதான் அவங்க இருப்பாங்க. இல்லைன்னா தானாக போடுறது. அது என்ன சந்தர்ப்பவாத கூட்டணி தானே. அவங்க ஏதோ பாரதிய ஜனதா கட்சின்ற ஒரு பூச்சாண்டியை காட்டி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சிட்ருக்காங்க. இதை நம்பிக்கிட்டு 5 வருஷமாக அவங்க வந்து திமுக ஆட்சியை புகழ்றது மட்டுமே அவங்களுக்கு அடியால் வேலை செஞ்சு இவங்க கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களுடைய ஆதரவை கூட இழந்துட்டு இன்றைக்கி கொள்கையை விட்டு தொண்டர்களை விட்டு விலகி வெகு தூரம் போயிட்டாங்க. இன்றைக்கி தலைவர்கள் ஏதோ அவங்களுக்கு பணம் தராங்க, ஒரு 4 பேர் 3 பேருக்கு சீட்டு தராங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் இது வந்து தலைவர்களுக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அவர்களுடைய தன்மானத்துக்கு இழுக்கான ஒரு கூட்டணியில் எப்படி நினைப்பாங்க? அதனால் நிச்சயமாக இந்த கூட்டணி வந்து நிலைக்கக்கூடிய கூட்டணியோ அல்லது பதவிக்காக இருக்கின்ற கூட்டணி வந்து பதவி முடிய சொல்ல பலமிழக்க தான் செய்யும். சார், சமீபத்தில் வந்து திருமாக்கு வந்து துணை முதலமைச்சரே அப்படின்னு சொல்லி எல்லாம் போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. அப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் இந்த செய்தி வெளியான கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா போஸ்டர் ஆகட்டணும்னு சொல்லி? இல்லைம்மா, அவர் அப்பப்போ போய் ஸ்டாலின் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு தானே வர்றாரு. வழக்கமாக ஏதாவது கொஞ்சம் வேகமாக அவங்க கட்சியினுடைய தொண்டர்கள் பேசிட்டாங்க எல்லாமே போய் மன்னிப்பு கேட்பார். அந்த கட்சியில் வந்து ஏறத்தாழ அந்த மாநாடு நடத்துது, எல்லா பணியும் எடுத்து செஞ்சுட்டு இருந்தால் ஆதவ அர்ஜுனா ஏன் போனார்? அவரை ஏன் நீக்கினார்? எல்லாமே வந்து திமுகவினுடைய அழுத்தம் தான். ஸ்டாலினை பார்த்துட்டு வந்து தானே ஒவ்வொரு நடவடிக்கையும் அவர் எடுக்கிறாரு. அவர் கள்ளக்குறிச்சியில் அந்த 69 பேர் கள்ளசாராயம் குடித்து செத்த உடனே மதுவிலக்கு ஒழிப்பு மாநாடு, அதுவும் மாதர் மாநாடுலாம் ஏதோ அறிக்கை விட்டார். கடைசியில் என்னாச்சு? அப்புறம் திமுக ஆட்களையே கூப்பிட்டு வந்து அந்த மாநாட்டையே வந்து நிறுத்து போக வச்சார்ல. ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வந்தவொடனே அந்த மாநாடே திசை திரும்பி போச்சு. இல்லை, எந்த நோக்கத்துக்காக அந்த மாநாட்டை அவர் நடத்த முயற்சி பண்ணாரோ அந்த மாநாடு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதுபோல் ஆதவ அர்ஜுனா வச்சு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் சக்தியாக உருவாயிட்டோம் அப்படின்னு சொல்லி அடுத்து ஆட்சியில் பங்கு கேட்போம்னு சொல்லி ஒரு கோஷத்தை எழுப்புனாங்க. அதுக்கப்புறம் அவரையே விரட்டி கடைசியில் கட்சி விட்டு நீக்கினார். அதனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னிச்சையாக அரசியல் நடத்த முடியுன்ற கட்டெல்லாம் கடந்து போச்சு. இப்போ எதையாவது ஒரு சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசி தொண்டர்களுடைய எண்ணங்களை சில நேரங்களில் பேசிடுறாரு. பேசிட்ட உடனே அங்கே மேலே இருந்து ஸ்டாலின் கூப்பிட்ட உடனே அங்கே போய் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு வந்து அடுத்த நாள் அதுக்கு அந்தர்பல்ட்டி அடித்து
ஒரு நிலைப்பாட்டில் உறுதி இல்லாமல் தான் இருக்கிறாரு. அவர் என்ன கேட்டால் இந்த கூட்டணியில் சேர்ந்த பிறகு திருமாவளவன் அந்த கூட்டணியை காப்பாற்றுறதுக்காக திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி ஒவ்வொன்றும் செய்ய ஆரம்பித்து கடைசியில் இன்னைக்கு திமுகவுக்காக திருமாவளவன் எதையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு தியாகியாக மாறிட்டார். சார் இப்போ வந்து இந்த இந்த பக்கம் திமுகவோட கூட்டணியிலேருந்து எல்லாம் போகிறாங்கன்ற ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து எடப்பாடியாரை வந்து ஜி.கே. வாசன் சந்திச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து மதுரையில் ஆர்பி உதயகுமார் பிரேமலதா சந்திப்பு நடந்திருக்கு. இது வந்து என்டிஏ கூட்டணி வலுவடைறதுன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த பெரும்பான்மையோடு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக 26 தேர்தலில் முதலமைச்சர் ஆவார். இதுதான் இன்றைக்கி கள நிலவரம். இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் 173 தொகுதியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தன்னுடைய பிரச்சார பயணத்தையும் முடித்து ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு 25,000 30,000 வரைக்கும் வாக்காளர்களை சந்தித்து வாக்கு கேட்டே முடிச்சிட்டார். இன்றைக்கி களத்தில் இருக்கிற ஒரே கட்சி ஒரே தலைவர் எடப்பாடியார் மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் இன்றைக்கி கூட்டணி வருமா, கூட்டணி சேருமா, கூட்டணி இருக்கா இல்லையான்ற அந்த அரசியல் நடத்திட்டு இருக்காங்களே தவிர மக்களை பற்றி கவலைப்படாத அவங்க கூட்டணி இருந்தால் வெற்றி பெற்றுடலாம், கட்சிகள் சேர்ந்தால் வெற்றி பெற்றுடலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அறிவித்த நாளிலிருந்து அமித்ஷா அவர்கள் சென்னையில் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி எடப்பாடியார் முன்னிலையில் எடப்பாடியார் தான் முதலமைச்சர், அவருடைய தலைமையில் நாங்கள் தேர்தலை சந்திப்போம்னு என்னைக்கு சொன்னாரோ அன்னையிலிருந்து அவர் களத்தில் நிற்கிறாரு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா அதில் 18 மணி நேரம் மக்களோடு இருக்கிறாரு. இன்றைக்கி 173 தொகுதிகளில் இன்றைக்கி தன்னுடைய பிரச்சார பயணத்தை இன்றைக்கி சிறப்பாக நடத்தியிருக்காரு. அதனால் இன்றைக்கி களத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இருக்கிறாரு. இன்றைக்கி எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அல்லது அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும், ஏன் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை இன்றைக்கி ஆட்சி பொறுப்பில் இருக்கிற ஸ்டாலினிலிருந்து அவருடைய அமைச்சர்களிலிருந்து ஸ்டாலினுடைய சீமந்த புத்திரன் உதயநிதி ஸ்டாலினிலிருந்து எல்லாருமே எடப்பாடியாரை தான் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போவுமே ஒரு ஆட்சியாளர்களை தான் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி பேசுபொருளாக இருக்கிறது எடப்பாடியார் தான். எடப்பாடியார் தான் இன்றைக்கி ஆட்சிக்கும் மட்டும் இல்லை, இன்றைக்கி அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் சிம்ம சுப்பனமாக இருக்கிறாரு. அதனுடைய பொருள் இன்றைக்கி ஊடகங்கள்லேருந்து எல்லாருமே இன்றைக்கி எடப்பாடியாரை தான் விவாத பொருளாக மாற்றிக்கிட்டு அதிமுக வந்து என்ன செய்யும், என்ன செய்ய போகுது, யாரோட கூட்டணி சேரும் சேராதா, ஏன் கூட்டணி இல்லை, இந்த கட்சியில் அவங்க இருக்காங்களா இவங்க இருக்காங்களா, இந்த மாதிரி விவாதங்கள் தான் நடந்துருக்கு. இந்த மீடியா மாஃபியாக்கள் நடத்துகிற இந்த விவாதங்கள் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி யார் களத்தில் இருக்கிறாங்கன்னு. ஆக இன்றைக்கி தமிழகத்து மக்கள் எடப்பாடியாரை பற்றி பேசினாதான் அது பாசிட்டிவோ நெகட்டிவோ, ஆனால் பேசுபொருளாக அவர் பேசினாதான் மக்களே வந்து அதை பார்க்குறாங்கன்ற நிலையில் இருக்குது. அதனால் எடப்பாடியார் என்றைக்கு தேர்தல் நடந்தாலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவார். அதை தடுக்கின்ற சக்தி யாருக்கும் இல்லை. சார், அடுத்ததாக வந்துட்டு இப்போ இந்த திமுக அமைச்சர்கள் மேலே ஒரு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்திருக்கிறதா பார்க்கப்படுது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து மூர்த்திக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி போகிற இடமெல்லாம் ஒரு எதிர்ப்பு இருக்கே, இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம்? அதிமுகவுக்கு வலு சேர்க்குற மாதிரின்னு எடுத்துக்கலாமா, இல்லை திமுகவுக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கலாமா? இல்லை, திமுக அமைச்சர்களுக்கு எப்பவுமே ஆதரவு இல்லை. அவங்க ஏதோ தெரியாதனமாக வந்து மக்கள் ஏமாந்து போய் கடந்த தேர்தலில் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை இழந்துட்டோமே, அவருடைய புரிஞ்சிக்காமல் விட்டுட்டோமே என்ற வருத்தத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் திமுக என்னவோ ஸ்டாலின் சொல்கிற மாதிரி மிக பெரிய மிருக பலத்தோடு இல்லை வலிமையான நிலையிலேயே இல்லை. வெறும் 1,92,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் திமுக ஆட்சி பிடிச்சது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு இழந்தது. அது சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு 3%, அதில் 1.5% மாறி இருந்தால் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி சட்டமன்றத்தில்
மிருக பலத்தோடு 75 பேரை வச்சுட்டு கூட்டணியாகவும் 66 பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு வலிமையான பிரதான எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடியார் இன்னைக்கு சிறப்பாக பணியாற்றிக்கிட்டு இருக்கார். அதனால் அவங்க எதையுமே வந்து திமுக என்னவோ மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றதா போலவோ வலிமை பெற்றதாவோ இன்றைக்கி அவர்கள் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர அந்த ஃபோட்டோஷூட் மூலமாக அவங்க பத்திரிகையில் பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்து அவங்களுடைய மீடியா மாஃபியாக்களை வச்சுட்டு டெய்லி விவாதம் பண்ண சொல்லி அதுக்கேற்ற இந்த ஊடக வியாபாரிகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு அரசியல் வியூகம் வகுப்பாளர்கள்ன்ற பேரில் உழவிட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர இன்றைக்கி மக்களிடம் மட்டும் இல்லை திமுகவில் கூட இன்றைக்கி ஸ்டாலின் மேலேயோ அல்லது அவங்க ஆட்சி மேலேயோ ஒரு நம்பிக்கையோ ஒரு ஆதரவோ இல்லை. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மதுரையில் மூர்த்திக்கு பிடிஆர் பாண்டிவேல் தியாகராஜனுக்கு அங்கே இருக்கிற அந்த மன்னருக்கு இந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இது வந்து நீங்கள் மதுரையில் மட்டும் நினைக்கிறீங்க. மதுரையை விட திருச்சியில் என்ன நடக்குது? திருச்சி சிவா சிவா பேரை போடலன்ட்டு சிவாவை போய் ஆட்கள் கேட்க போட்டு அவங்க வீட்டை புகுந்து திமுக நிர்வாகிகள் தானே போய் அடித்தாங்க. அவங்க மேலே வழக்கு போட்டு திமுகவை சார்ந்த நேருவினுடைய கைத்தடிகள்லாம் வந்து வழக்கு போட்டு சிறைக்கு போனாங்கல்ல. இன்றைக்கி திமுகவில் இருக்கிற பிரச்சனை, இப்போ திமுகவில் வந்து 888 கோடி நேரு இந்த நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்குத்துறையில் நியமனத்தில் ஊழல் செஞ்சதாக இன்றைக்கி இடி அந்த புகார் கொடுத்து டிஜிபி கிட்ட இன்றைக்கி விசாரணைக்கு புகார் கொடுத்துருக்குன்னா அது காரணமே அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு தான் இன்றைக்கி திமுககாரங்களே சொல்கிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ சமூக ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் செய்தியாக வந்துட்டுருக்கு. ஆக அன்பில் மகேஷ் போட்டு கொடுத்து தான் நேரு மாட்டிக்கிட்டாருன்றாங்க. அதனால் அவங்க கட்சியிலேயே ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே அவங்களுக்கு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது ஒன்றும் அதிசயம் இல்லை. இன்றைக்கி எந்த மாவட்டத்தில் திமுக ஒற்றுமையாக இருக்குது? சென்னை எடுத்துங்க. சென்னைக்கு மண்டல பொறுப்பாளராக திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ராஜா பொறுப்பாளரை போட்டு வச்சுருக்காங்க. அவர் ஸ்பெக்ட்ரம் ஊழலில் 1,80,000 கோடி கொள்ளடிச்சு ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்ததுனால அவருக்கு திமுகவில் கொள்ளடிச்சு கொடுத்த பணம் இருக்கிறதுனால அவருக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி சென்னை மாவட்ட மண்டல பொறுப்பாளராக போட்ட பிறகு சேகர் பாபு அவரை விரட்டி அடிக்கிறார்ல. நீ என்ன இங்கே வந்து ஆதிக்கம் பண்ணுறது எனக்கு தெரியாதான்னு சொல்லி அவர் விரட்டுறாரு. இவரும் அவரோட மோத முடியாமல் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி யார் கேட்டாங்க? இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு போராட்டம் தொடருது. நீங்கள் கொங்கு மண்டலத்தில் எடுத்துங்க. ஈரோட்டில் முத்துசாமி ஒரு சீனியர் அமைச்சர், அவரை போய் செந்தில் பாலாஜி அவர் பொக்கே கொடுக்குறாரு, தூக்கி போட்டு போகிறாரு. நீ எல்லா இடங்களில் ஈவாவயலுடைய ஆதரவாளரை செந்தில் பாலாஜியை நீக்கிட்டு புதிய மாவட்ட செயலர் போட்டாருன்னு சொல்லி செய்திகள் வருது. இன்றைக்கி கள்ளக்குறிச்சி எடுத்திங்கன்னா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் பொன்முடிக்கும் அங்கே இருக்கிற ஏவாவேலு ஆதரவாளர் உதயசூரியன் வசந்த கார்த்திகேயன் அவங்களுக்கும் 7ஆம் பொருத்தம். விழுப்புரத்தில் எடுத்திங்கன்னா பொன்முடி ஒரு பக்கம், லட்சுமணன் ஒரு பக்கம், அவங்களுக்குள்ளேயே இன்றைக்கி போராட்டம். இந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செஞ்சி மஸ்தானுக்கும் பொன்முடி பையன் கௌதசிகாமணிக்கும் போராட்டம். கடலூர்லேயே 2 அமைச்சர் இருந்தால் இந்த பக்கம் இருக்கிற அமைச்சர் அந்த பக்கம் வரக்கூடாது, அந்த பக்கம் எல்லைக்கோடு போட்டுட்ருக்காங்க. அங்கே இருக்கிற கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனுக்கும் அங்கே இருக்க அமைச்சருக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் போராட்டம். இப்படி தமிழ்நாடு முழுவதும் திருவள்ளூர் எடுத்திங்கன்னா அங்கே இருக்கிற நாசருக்கும் அங்கே இருக்கிற கிருஷ்ணசாமிக்கு இந்த பக்கம் சுதர்சனம் எல்லாருக்குமே போராட்டம். அதனால் இவங்க இன்றைக்கி அந்த ஆட்சி இருக்கிறதுனால, அதிகாரம் இருக்கிறதுனால, பணம் சம்பாதிக்க வழி இருக்கிறதுனால இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ அடிச்சுக்கோ, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அடிக்கிறேன்ட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடித்ததில் அவங்க கப்பம் கட்டினது போக மீதியை வந்து அவங்க இந்த ஆட்சியை வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி போச்சுன்னா அத்தனை பேருக்கும் ஜெயிலுக்கு போகிறதுல போகிறாங்கன்றது மட்டும் இல்லை,
அந்த கட்சியிலையும் சிதறி போகும். திமுக இந்த ஆட்சி இழந்ததுக்கு பிறகு எப்படி இலங்கையில் ராஜபக்சே பதவி போன பிறகு அவரை பதவியில் இருக்க சொல்ல அவருடைய குடும்பம், அவருடைய அண்ணன், தம்பி, புள்ளன்னு எல்லாரையும் பதவியில் வச்சுருந்தார். கடைசியில் அது என்ன ஆச்சு? எல்லாரும் குண்டோடு ஜெயிலுக்கு போகிறதும், குண்டோட அவங்க வீட்டை சூறையாடுறதா, அவங்கள விரட்டி அடிக்கிறது. இந்த நிலைமை ஸ்டாலின் குடும்பத்துக்கு நிச்சயம் வரும். இன்றைக்கி ஒரு இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு குடும்ப வாரிசு அரசியல் நடத்திக்கிட்டு மன்னர் ஆட்சி, நான் ராஜேந்திர சோழன், நான் ராஜராஜ சோழன் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இவங்க என்னவோ தேவலோகத்திலேருந்து வந்த அதிசய பிறவிகள் போல் டெய்லி ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு, ஒப்பனை பண்ணிக்கிட்டு, மேக்கப் நடத்திக்கிட்டு, கொண்டாட்டம் போட்டுக்கிட்டு இவங்க போய் துபாயில் போய் தனி விமானத்தில் போய் அங்கே இருக்கிற இதோட்டு நடிகைகளோட கொண்டாட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க நடிகைகளுக்காக ஒரு ரேஸ் நடத்துவாங்க. மவுண்ட் ரோட்டில் ரேஸ் நடத்தி அரசு பணத்தை செலவு பண்ணுவாங்க. அங்கே பாவம் பாதுகாப்புக்கு வந்த ஒரு டிஎஸ்பி இறந்தே போனார். இப்படி இவங்களுடைய அந்த அத்துமீறல்களால் இன்றைக்கி இந்த ஆட்சி அலங்கோலப்பட்டு கிடக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வன்முறை, மக்கள் ஒரு பாதுகாப்பு இல்லாத அச்சத்தில் வாழுறாங்க. இன்றைக்கி இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி மக்கள் நடமாடவே பயப்படுற சூழ்நிலை இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு போகுது. இந்த ஆட்சி தொடர்ந்து ஒரு வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை வந்துருச்சு. இனியும் இந்த ஆட்சி தொடர்ந்தால் இந்த ஆட்சியால் மக்கள் வாழவே முடியாத ஒரு இடமா தமிழ்நாடு மாறிடுன்ற அச்சம் மக்களிடத்தில் வந்திருக்கு. அதுதான் இன்றைக்கி புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போக சொல்ல அங்கே இருக்கிற மக்கள் அவரை தேடி சொல்கிற செய்தி. அதனால் இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எப்போ தேர்தல் வந்தாலும் முதலமைச்சர் ஆவது உறுதி. மக்கள் இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை விட ஆர்வமாக இருக்கிறாங்க. எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கினா தான் மறுபடியும் லேப்டாப் கிடைக்கின்ற மாணவர்கள் நினைக்கிறாங்க. புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனால் தான் தாலிக்கு தங்கம் கிடைக்கும், 25,000 50,000 ரூபா கிடைக்கும். அதுக்கு கூடுதலாக இன்றைக்கி பட்டு சேலை, பட்டு வேட்டி தரேன்னு சொல்கிறாரு. இது எல்லாம் கிடைக்கணுன்னா நம்ம பெண்களுக்கு திருமணம் ஆகணும்னா அதை வசதியற்ற பெண்களை பெற்றவர்கள் இன்றைக்கி எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புகிறாங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பயிர் அழியாமல் காப்பாற்றணுன்னா, நமக்கு தேவையான தண்ணியை பெற்று தரணுன்னா, அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாதிப்பு வர இந்த வெள்ள காலங்களில் அதை மீட்டெடுக்கிற இந்த குறைஞ்சபட்சம் அந்த காப்பீட்டு தொகையை பெற்று தரணுன்னா கூட அதுக்கு எடப்பாடியார் வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால் எல்லா தரப்பு மக்களும் தமிழ்நாட்டில் இங்கே அங்கேன்னு இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் எடப்பாடியார் ஆட்சி எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா தரப்பு மக்களையும் வதைக்கின்ற ஆட்சி, பொய் சொல்லி ஏமாத்துகிற ஆட்சி, இந்த பொய்யை சொல்கிறதுக்கு மட்டுமே அந்த பொய்களை விளம்பரப்படுத்துவதற்கு மட்டுமே இன்றைக்கு இந்த ஆட்சியும் நிர்வாகமும் செயல்பட்டுருக்கு. இந்த ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை. இந்த ஆட்சியாளர்களுக்கு ஆளவும் தெரியலை. ஆட்சியாளர்கள் மக்களை பற்றிய கவலையும் இல்லை, மக்களுடைய தேவைகளையும் புரியலை. ஏதோ இவங்களுக்கு கிடைக்காதது கிடைச்சது மாதிரி இந்த ஆட்சியை வச்சுட்டு அப்பனும் மகனும் கொள்ளடிச்சிக்கிட்டு கொண்டு போய் வெளிநாடுகளில் பதுக்கிட்டு இன்றைக்கி ஈடி வந்துருச்சு, மத்திய அரசை பாரு, அவங்க துட்டு தரல, கவர்னர் கையெழுத்து போடலன்னு சொல்லி ஏமாற்றிட்டு திரிகிறாங்க. அதனால் இந்த ஆட்சி நிலைக்காது, நீடிக்காது. எப்போ தேர்தல் வந்தாலும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிடுவார். சார், நடுவில் உட்கட்சி பிரச்சனைகளை பற்றி பேசுனீங்க, திமுகவோட உட்கட்சி பிரச்சனைகள். அதுக்காக தான் உடன்பிறப்பை வான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? ஒருங்கிணைப்பு குழுலாம் வர ஆரம்பித்தாங்க. 1-to-1 மீட்லாம் ஸ்டாலின் நடத்தினார். இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு கண்டிருப்பாங்கல்ல? அதுதான் அவங்க எல்லா பிரச்சனையையும் எல்லாரும் சொல்லி அந்த உடன்பிறப்பை வானவர் கூப்பிட்டு பேச சொல்ல அது பத்திரிகைகளில் எத்தனையோ பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கு. எல்லா பிரச்சனையும் சொன்னதோடு சரி, அதை காதில் வாங்கினதோடு சரி, இவ்வளோத்தையும் விசாரிக்க சொல்லி ஆலந்தூர் பாரதி விட்டாங்க. அவர் மேலேயே குற்றம் சொன்னாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த நகர செயலாளருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் பிரச்சனை வந்ததுக்கு காரணமே ஆலந்தூர் பாரதி தான். இவருடைய ஆதரவில் தான் அவர் எங்களெல்லாம் இப்படி பண்ணுறாரு, எது செஞ்சாலும் நான் பார்த்துக்கிறேன் போயான்னு சொல்லி இவர் காசை வாங்கிட்டு ஏமாத்துறாருன்னு சொல்லி இந்த கட்சியை கெடுத்து வச்சுருக்காருன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க புகார் சொன்னாங்க. ஸ்டாலினுக்கே பார்த்து ஆச்சரியமாயிட்டாருன்னாங்க. ஆனால் 3 மாதம் ஆச்சு, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அது ஸ்டாலினால் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா ஸ்டாலினுக்கு அந்த
கெப்பாசிட்டியும் இல்லை. ஸ்டாலினுக்கு கட்டுப்படுற உணர்வு தொண்டர்களுக்கு இல்லை. நீ என்ன உங்கள் புள்ள உங்கள் பேரன்னு சொல்லிட்டு நீ வந்து குடும்ப ஆட்சி நடத்திட்டு இருக்க சொல்ல, நாங்கள் இவ்வளோ நாள் உழைச்சி இந்த கட்சியை உருவாக்கி வச்சோம். நீ அதிமுகலேருந்து வரவனெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு அவன் கொள்ளடிச்சு தரான்ட்டு அவனுக்கு மந்திரி பதவி கொடுத்துட்டு முக்கியமான போர்ட்போலியோ கொடுத்துட்டு அவங்கள வச்சு தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு எங்களை வந்து அவன் மிரட்டுறான், அதிகம் பண்ணுறான். நேற்று கட்சிக்கு வந்துட்டு இங்கே இவ்வளோ நாள் உடைச்சி இந்த கட்சியை உருவாக்கி வச்சு எங்களை வந்து பாடாப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு அவன் வேதனையில் இருக்கான். அவன் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கைத்தடியெல்லாம் இருக்கிறவன் அல்ல கைகளுக்கு மட்டும் அவன் வசதி செஞ்சு தரான். நாங்கள் இவ்வளோ நாள் வந்து இந்த கட்சியை உடைச்சி இந்த கட்சி ஓடா தேஞ்சி இந்த கட்சியை வந்து நிலைநிறுத்தினதுக்கு பிறகு இன்றைக்கி அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை எங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்க நாங்கள் ஏன் இந்த கட்சிக்கு தொடர்ந்து உழைக்கணும்? அதனால் அவங்க திமுகவில் இருக்கிறவங்க உழைச்சவங்கெல்லாம் இன்றைக்கி ஓட்டாண்டி ஆகி ரோட்டில் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து இவங்க வந்து இந்த பஞ்சத்துக்கு வந்தவனுக்கு தர்மம் பண்ணுற மாதிரி ஏதோ பார்த்து இன்றைக்கி வந்து கூப்பிட்டு வச்சு ஸ்டாலின் இப்போ தான் வந்து அவங்கள கண்ணு தெரிஞ்ச மாதிரி அவங்கள வந்து கட்சிக்கு உழைச்சவங்களுக்கெல்லாம் நிதி தரேன்னு சொல்லி ஏதோ கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாம் வந்து இவங்க தேர்தலுக்காக செய்கிற தெல்லுமுள்ளுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் திமுகவில் இருக்கிறவங்க உண்மையானவங்க இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம். இந்த பாவைங்க வந்து எங்கள் உழைப்பை வாங்கி ஆட்சிக்கு வந்துட்டு எங்கேருந்தோ வந்து அமைச்சராகிட்டு எங்களையே கொடுமைப்படுத்துகிறான், அடக்குமுறை எங்கள் மேலே வரான், எங்களை எந்த பதவிக்கும் வரவிடாமல் தடுக்கிறான்னு சொல்லி கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால் திமுகவில் வந்து இன்றைக்கி எந்த வகையிலையும் திமுக ஒற்றுமையாக இல்லை. திமுக மட்டும் இல்லை, திமுக கூட்டணி கட்சிகள் அதை விட இன்றைக்கி ஒற்றுமை இல்லாமையும் எந்த நேரத்துலையும் இந்த கட்சிகள் தங்களுக்கு தேவையானவை கிடைக்கலன்னா வெளியேற நிலையில் இருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்த பெண்களுக்கான திட்டங்கள்னு குறிப்பிட்டு பேசுனீங்க. எடப்பாடியார் வந்து அந்த திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காருன்னு சொன்னீங்க. இப்போ இவங்க திமுக ஆட்சியிலும் வந்து மகளிர் உரிமை தொகை, அப்புறம் வந்து மகளிர் விடியல் பயணம்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துட்ருக்காங்களே. அதுதான் அவங்க தேர்தல் நேரத்தில் வந்து மகளிர் உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் தரேன், குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, புரட்சித் தமிழர் எடப்பாடியார் கொரோனா காலம் முடிஞ்சு பொங்கல் வந்தது. பொங்கல் வந்தப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கு 2500 ரூபா தந்தார். 2500 ரூபா தர சொல்ல இந்த நாட்டில் இருக்கிற இதுவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி புரட்சி தலைவி அம்மா காலத்துலேயும் சரி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்துலேயும் சரி, இந்த ஆட்சியில் எந்த உதவி செய்தாலும் எந்த நிதி உதவி வழங்கினாலும் ரேஷன் அட்டை வச்சுருக்க அத்தனை பேருக்கும் கொடுத்தோம். அரிசி அட்டை வச்சுருக்க அத்தனை பேருக்கும் ஏறத்தட 2,40,000 30,000 பேருக்கு தொடர்ந்து கொடுத்துருக்கோம். அது மாதிரி தான் பொங்கல் நேரத்துலேயும் 2,500 ரூபா அந்த கொரோனா காலத்திலிருந்து மீண்டு வந்தப்போ மக்களுடைய தேவை கருதி புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழங்கினார். அப்போ கூட ஸ்டாலின் இன்னும் 1,500 ரூபா சேர்த்து 5,000 ரூபா கொடுக்கக்கூடாதான்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட நேரத்தில் அப்போ என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் 1000 ரூபா தரோன்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னார். மக்கள் அதை வந்து சரி பெருசாக நடிச்சிட்டு ஓட்டு போட்டு ஏமாற்றி எப்படியோ வந்து ஆட்சிக்கு வந்துட்டார். நாங்கள் வந்த உடனே முதல் போய் எடுத்து போட்டு எல்லாருக்கும் தந்துடுவோம்னு சொல்லுவார். ஆனால் தரல. தொடர்ந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் சட்டமன்றத்திலையும் பேசினார், வெளியும் பேசணும். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் பல போராட்டங்கள்லாம் நடத்தி பொதுக்கூட்டங்களில் எச்சரிக்கையெல்லாம் விடுத்து பார்த்தோம். அப்போ என்ன சொன்னார், துரைமுருகன் சொன்னார், ஆமாம் கொடுக்குறோம், எல்லாம் சில்லறை மாற்றிட்டு இருக்கோம், வந்த உடனே கொடுக்குறோன்னாரு. அப்போ இருந்த நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னார், இன்றைக்கி இருக்க நிதி நிலையில் அதெல்லாம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னே சொன்னார். இப்படி இருந்த நேரத்தில் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாருடைய சட்டமன்றத்தில் வற்புறுத்தலுக்கு பிறகு 28 மாதம் கழித்து தரேன்னு சொன்னாங்க. சரி எல்லாருக்கும் தருவாங்கன்னு பார்த்தா இல்லை, தகுதி உள்ளவங்களுக்கு தரேன்னு சொன்னாங்க. தகுதி உள்ளவங்களுக்கு தகுனா தகுதி உள்ளவங்க யாருன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் பார்த்து திமுககாரங்களை தேர்ந்தெடுத்து அல்லது எங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு தான் தருவோம், அதுதான் தகுதி உள்ளவங்க அப்படின்னு. அப்போ மற்றவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்ற வருத்தம் பெண்கள்கிட்டையும் தாய்மார்கள்கிட்டையும் தொடர்ந்து இருந்தது. அப்போ இந்த தகுதியை யார் நிர்ணயிக்கிறதுன்னா அதுக்கு அவங்க வந்து இவர் வந்து நகராட்சியில் பியூனாக இருக்கார்,
அவருக்கு வந்து அரசு வேலை, அதனால் அவருடைய குடும்பத்துக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளி வந்து அரசு ஊழியர் அவர் கிடையாதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இவங்க ஒவ்வொருத்தரையும் ஒதுக்கி வச்சுட்டு கடைசியில் அவங்க என்னவோ 1,00,000 பேருக்கு என்னவோ கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இன்னும் இப்போ மனு கொடுங்க, உங்களுக்கெல்லாம் தரோம், தேர்தல் வருது அதனால் தரோன்னு சொல்லி இப்போது சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னும் தந்தபாடாக காணோம், அதுக்கு மனுலாம் வாங்கி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இது இந்த அதில் வேற ஸ்டாலின் அதை தொடங்கி வைக்க சொல்ல என்ன சொன்னார்னா, இது வந்து உதவித்தொகை இல்லை, ஊக்கத்தொகை கூட இல்லை, உரிமை தொகைன்னார். உரிமைன்னா எதுக்கு உரிமை? ஒரு தமிழ்நாட்டில் பெண்கள் எல்லாருக்கும் அந்த உரிமை இல்லையா? உரிமைன்றது ஒரு பெண்களுக்காக, தாய்மார்களுக்காக, குடும்பத் தலைவிகளுக்குன்னா எல்லா குடும்பத் தலைவிக்கும் அந்த உரிமை இல்லையா? அந்த உரிமை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு யார் உரிமை தந்தது? இப்போ ஒரு குடும்பத் தலைவிக்கு உரிமை தொகைன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் அந்த குடும்பத் தலைவிகளுக்கும் அந்த உரிமை இருக்கா இல்லையா? அப்போது உரிமை தொகைன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் ஒரு சிலருக்கு கொடுப்பேன், ஒரு சிலருக்கு தகுதி இல்லைன்னா, அந்த உரிமை தொகையை பெறுறதுக்கு தகுதி இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம்? அப்போ அவங்க குடும்பத் தலைவி இல்லையா? இப்படி பல கேள்விகள் இருக்குது. இதை நாட்டில் பல பெண்கள் தொடர்ந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அதுக்கு நாங்கள் மனு வாங்குகிறோம், கொடுக்குறோம் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதுதான் எல்லாமே அவங்க வந்து ஏமாத்துறது. அதுக்கு வந்து கண் துடைப்புக்காக இனிமேல் நாங்கள் வந்து தரப்போகிறோம், இன்னும் ஒரு 5 மாதத்தில் தரப்போகிறோம். நான் 5 அமாவாசையில் இவங்க ஆட்சி விட்டு போக போகிறாங்க, இன்னும் 5 மாதம் கழித்து தரேன்னு இப்போது எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஏமாத்துகிற இவங்களுடைய திட்டம் வந்து மக்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் இன்றைக்கி புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் 28 மாதம் தொடர்ந்து போராடி கேட்டு கடைசியில் தந்தாங்க. அது தந்தவங்க எல்லாருக்குமே தரணுமே தவிர, நாங்கள் தந்த மாதிரி இவங்க வந்து ஏன் தரலை அப்படின்ற கேள்வி எழுப்பிட்டு இன்றைக்கி தேர்தல் அவருடைய இந்த எழுச்சி பயணத்தில் மிக தெளிவாக சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி மறுபடியும் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும். புரட்சி தமிழர் முதலமைச்சரான உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத் தலைவிகளுக்கும் அந்த ஊக்கத்தொகை தரப்படும். அதுவும் 1000 ரூபாய் இல்லை, 1500 ரூபா தருவோம்னு சொல்லி இன்றைக்கி உத்தரவாதம் தந்திருக்காரு. அதனால் இது மக்களிடம் வந்து அவங்க கொடுத்த திட்டத்தினுடைய அந்த சூழ்ச்சி மக்களுக்கு இது அனுபவ ரீதியாக அவங்க பார்த்துட்டதுனால இவங்க வந்து பாகுபாடு பார்க்குறாங்க. அவங்க கட்சிக்கு ஆதரவானவர்களுக்கு மட்டும்தான் தராங்க, அவங்க கார் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்குது, நாம் வந்து அடுத்த வேலை உணவுக்கு வழி இல்லாத ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் நமக்கு தரல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அந்த திட்டமே இவங்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பை உருவாக்கியிருக்கு. அதனால் இப்போ தேர்தல் வந்தாலும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் கூட இன்றைக்கி இந்த திட்டத்தில் வந்து ஒரு 10,000 ரூபா அவங்க கடைசி நேரத்தில் அரசாங்கம் தந்ததுனால தாய்மார்கள்லாம் ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க. அது வந்து ஒரு நல்ல அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அது உதவியாக இருந்ததுனால அதனுடைய பலன் இன்றைக்கி அவங்க வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய தாய்மார்கள் என்ன கேட்குறாங்க, நீங்கள் அந்த 28 மாதம் 1000 ரூபான்னு கணக்கு போட்டிங்கன்னா கூட 28,000 ரூபா தரணும். அதனால் இந்த தேர்தலுக்கு முன்னால் அந்த 28,000 ரூபா தந்தீங்கன்னா நீங்கள் வந்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்க என்று சொல்லலாம். நீங்கள் தானே சொல்கிறீங்க 98% சொன்ன வாக்குறுதியெலாம் நிறைவேற்றிட்டேன்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே தரேன்னு சொல்லிட்டு 28 மாதம் கழித்து தந்தீங்க. அதுவும் 1000 பேர் 1,00,000 பேருக்கு அவங்க என்னவோ தந்தாங்க. அவங்களுக்கு கூட 28,000 பாக்கி இருக்குது. அதை முதல்ல கொடுங்க, தேர்தலில் எங்கள் வாக்கு கேட்கறது வர்றதுக்கு முன்னே 28,000 கொடுங்கன்னு இப்போது கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்னும் கொஞ்ச நாளில் அது ட்ரெண்டாக மாறும். 28,000 ரூபாய் இவங்க கொடுத்தா தான் தேர்தலில் போய் தாய்மார்களை சந்திக்க முடியும். அதுவும் அந்த 1000 ரூபா வாங்குறவங்களையேன்னு சொல்கிற நிலமை இருக்குது. இவங்களே 28,000 ரூபா பாக்கின்னு சொல்ல இன்னும் மற்ற இவங்க 30,000 கொடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு பார்த்தா எப்படியோ ஒரு 40,000 ரூபாய்க்கு மேலே தர வேண்டியிருக்கும். இதையெல்லாம் கணக்கு போட்டு அவங்க கொடுத்துட்டு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுன்னு சொன்னாங்கன்னா மக்கள் நம்புவாங்க. இல்லைன்னா இவங்க வந்து ஏமாத்துனாங்கன்ற எண்ணம் மக்கள்கிட்ட வரும். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை மாதிரி இப்போ விடியல் பயணத்தில் வந்து லட்சக்கணக்கான பெண் பயணிகள் வந்து பயணிக்கிறாங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆமாம்,
இப்போ இந்த விடியல் பயணத்தில் இவங்க என்ன இப்போ தான் வந்து அந்த விடியல் பயணத்தில் எல்லா பேருந்துலையும் போகிறதுக்கு அனுமதிச்சாங்களா? ஒரு சில குறிப்பிட்ட இதெல்லாம், அதுவும் பார்த்தீங்கன்னா டப்பா பஸ்ஸுக்கெல்லாம் முன்னால் டியூட்டிக்ஸ் பூசி அனுப்புனாங்க. இன்றைக்கி தான் 1-2 பஸ்ஸு ஏதோ சென்னையில் கொஞ்சம் நல்ல பஸ்ஸு, ஏன்னா தேர்தல் வந்துருச்சுன்னு இப்போ எல்லா பஸ்லேயும் அந்த விடியல் பயணன்றதை போர்டை மாட்டியிருக்காங்க. இந்த பயணத்தினால ஒரு பெரிய மாற்றம் இவங்க வந்து அந்த பயணத்தில் வந்து சொன்ன வாக்குறுதி இன்றைக்கி பல மாநிலங்களில் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டப்பா முதல்ல போக்குவரத்து துறையே சீரழிஞ்சிருக்கு. குறிப்பிட்ட நேரத்துக்கு பஸ் வர்றதில்லை, குறிப்பிட்ட பகுதியில் பஸ் இல்லைன்ற குறைபாடு இருக்குது. அதை போக்காமல் இவங்க பெண்களுக்கு இலவசமாக பஸ்ஸில் அந்த பொன்முடி சொன்ன மாதிரி ஓசி பஸ் விட்டுன்னு இவங்களுக்கு பெருமை பேசிக்கிட்டு பெண்களை இழிவுபடுத்திகிட்டு இருக்காங்களே ஒழிய அதை வந்து ஒரு சிறப்பாக செய்கிற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமே இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பாக இல்லாதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ்ஸு தமிழ்நாடு முழுக்க அவங்களுடைய ஆதிக்கம் இருக்குது. இன்றைக்கி வெளியூர் போகிறதெல்லாம் வந்து ஆம்னி பஸ்ஸில் தான் போக முடியுன்ற நிலமாயிட்டு அவங்க எவ்வளோ வசூல் பண்ணுறாங்க, எவ்வளோ கேட்குறாங்க, அந்த கேட்குற தொகையை கொடுத்துட்டு போகிற நிலையை கட்டுப்படுத்த ஒரு துப்பற்ற வக்கற்ற நிலையில் அமைச்சர்களும் ஆட்சியும் இருக்குது. அதனால் இவங்க போக்குவரத்து இன்றைக்கி சீரழிச்சிட்டு அதுக்கப்புறம் பெண்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டு அதனால தான் வந்து போக்குவரத்து நலிஞ்சு போச்சுன்ற ஒரு எண்ணத்தில் இவங்க இருந்துகிட்டு இருக்காங்களே தவிர அந்த பயணத்தினால பெருசாக ஒன்றும் மாற்றத்தை இவங்க வந்து எல்லா இடங்களுக்கும் இப்போ வெளியூர் போகிறதுல எல்லாத்துலேயும் பெண்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துருந்தாங்கன்னா ஏதோ இவங்க வந்து அந்த திட்டத்தினால் பயனடைஞ்சாங்க. இவங்க சும்மா வந்து 10,300,472 பேர் பயணம் போனாங்கன்னு ஐக்கிய விடுறதுக்கு வேணால் அந்த திட்டம் பயன்படுமே தவிர பொதுமக்களுக்கு அது பெரிய எந்த மாற்றமும் ஏற்படுத்தலை என்றது தான் உண்மை. சரி, ஓகே சார். நன்றி சார். நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.